மக்கள் வணக்கம். மக்கள் சக்தி நேயர்களே, இந்த மக்கள் சக்தி சேனலை நீங்கள் ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஏன் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னாக்க, இதில் எல்லா விஷயங்களும் பேசுவேங்க. நகைச்சுவையும் இருக்கும். நம்ம இருக்கிற இடத்துல தமிழ்நாட்டில் நடக்கிற அரசியலை பற்றியும் இருக்கும். அதுவும் கண்ணியமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் உள்ள உற்சாக நிகழ்ச்சிகள் இருக்கும். சொந்த அனுபவங்களை பற்றி பேசுவது இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் யாரெல்லாம் இன்டர்வியூ பண்ண முடியுமோ அவங்களெல்லாம் இன்டர்வியூ பண்ணியதும் இருக்கும். பல விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். குடும்பத்துடன் பார்க்கலாம், கேட்கலாம். குழந்தைகள் கேட்டால் வளருவார்கள், ஞானம் பெறுவார்கள் பெரியவர்கள் கேட்டால். அதுதாங்க மக்கள் சக்தி சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணி, ஏன் பிடிக்கல, என்ன எப்படி சேனலை வளர்க்கணுங்கிறத கீழே கமெண்ட்டில் கண்ணியமாக கொடுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க மக்கள் சக்தி சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்கலான்னு பார்ப்போம். எங்கே வந்திருக்கோம் தெரியுதா? அதே சந்நிதி மறுபடியும் அதே மாதிரி. சனிக்கிழமை தான் யூத்து பார்த்தோம். இப்போ செவ்வாய்க்கிழமைங்க. ஞாயிறு, திங்கள், செவ்வாய், 3வது நாள் இன்னொரு படம். என்ன நியாயம்? எத்தனை மணிக்கு படம்? இந்த கதவை திறக்கிறாரு. படம் போட்டாச்சு. படம் போட்டுருச்சு. बीपी, शुगर, जोड़ों का दर्द, लीवर खराब, किडनी फेल, मोटापा, காலி யாரும் இல்லை. लंबे समय से दवाई खा रहे हैं. நாங்க தான் ஃபர்ஸ்ட் படம் ஒண்டி போரா இருக்கட்டும் தூங்கிடுவேன். யாருமே இல்லை. யாராவது இருக்கீங்களா? இங்க யாராவது இருக்கீங்களா? என்னோட நண்பன் யாராவது இருக்கீங்களா? செத்தவங்கெல்லாம் இருக்கீங்களா? பாருங்க, யாரும் இல்லை. அதுல இதுதான் சாத்தான். எல்லாருக்கும் தெரியும். சினிமா அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுருவான். வா பார்த்தா 6:40 படத்துக்கு வந்திருப்போம் முன்னாடியே. நானும் 10 மாசம் நான் என்னத்தானே வாழ்ந்தேன். நான் ஒன்றை தூக்கும் போது வாங்க மக்கள் சக்தி நேயர்களே, இன்றைக்கி நான் சொல்கிறது, நம்ம உலகத்திலேயே நீங்கள் பாருங்கள், அம்மாக்களை தான் பெருசாக சொல்லுவாங்க. அம்மாக்கள் வளர்ப்பு, அம்மாக்கள் செய்யும் தியாகம், அது மாதிரி தான், அதை தான் பெருசாக காட்டுவாங்க. ஆனால் அந்த அம்மாக்கள்லேயே நிறையா பேர் இப்போல்லாம் சமீபமாக கூட பார்த்துருக்கோம், குழந்தைகளை கொன்னுட்டு கள்ளக்காதலில் ஓடி போகிறாங்க. இது இந்த காலத்தில் தான் நடக்குதானா? இது அந்த காலத்துலேயும் இருந்தது. அந்த காலத்தில் வெளிவரல. இந்த காலத்தில் சோஷியல் மீடியாவில் நிறைய வெளிவருது. அதுதான். ஸோ அம்மாக்கள்லேயும் மோசமானவர்கள் இருந்தார்கள். அது பர்சன்டேஜ் குறைவுன்னு வேணால் சொல்லிக்கலாம். அதே மாதிரி பர்சன்டேஜ் குறைவு, கொஞ்சம் பர்சன்டேஜ் இதை விட கூட இருக்கிறது அப்பாக்களில் மோசமாக இருக்கிறவங்க. ஆனால் அப்பா தியாகத்தை, அப்பாவோட அன்பை, இதெல்லாம் பற்றி நிறைய வெளிவரதே இல்லைங்க. இப்போ நான் இன்றைக்கி நான் போன இன்றைக்கி என்ன கிழமை? இன்றைக்கி புதன்கிழமையா? திங்கக்கிழமை நான் ஹாப்பி ராஜுங்கிற படம் போனேன். அதில் அப்பாவோட தியாகத்தை
பையன் வந்து அழகாக சொல்கிற படம். இது தாங்க கதை. நான் சொல்லிட்டேன் கதையை, அவ்வளோதான். அப்பாவோட இந்த காலத்துலலாம் அந்த காலத்துலேயும் இருந்திருப்பாங்க. மனைவி பேச்சை கேட்டு அப்பாக்களுக்கு வசதி பண்ணி தரதோ கூட மனைவி பேச்சு தான் இருக்குது. இத்தனைக்கும் வந்து அப்பாக்கள் சொத்து, கணவன் சம்பாத்தியம், மனைவி வேலைக்கு போகாதவ, இவ்வளவு இருந்தும் அப்பாக்களுக்கு கேட்குற வசதியை பண்ணி தரது வந்து மனைவி பேச்சில் தான் இருக்குங்க. அந்த கொடுமை அப்பா தியாகத்தெல்லாம் பார்க்குறதில்ல. அப்பானால தான் நமக்கு வந்து இந்த நிலைமைக்கு வந்தோம், வேலைக்கு வந்தோம், நல்ல அறிவு புகட்டினார், நல்ல இது பண்ணார், நாம் இன்றைக்கு இருக்கும் நிலை காரணம் நம் தந்தை தான். ஏன்னா பிறப்புக்கும் காரணம் அவர். அதே மாதிரி நமக்கு படிக்க வச்சுருக்கார். நம்ம வந்து ஒரு நல்ல வேலையில் இன்றைக்கி இருக்கோன்னா அவர் அன்றைக்கி செஞ்ச சின்ன உதவி தான். இதை மறந்துவிட்டு அப்பா கேட்கும் ஒரு உதவியை, அப்பா கேட்கும் ஒரு வசதியை செய்து தர முடியாத கணவர்கள், மனைவி பேச்சை கேட்டுக்கொண்டு செய்து தர முடியாத கணவர்கள் இருக்காங்க. அதெல்லாம் கொடுமை. பாவம், கணவர்கள் நல்லவர்கள் தான். அவர்கள் வந்து 2 பக்கமும் பேலன்ஸ் பண்ணணும்னு பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் ஒரு முடிவு எடுத்தால் அது நல்ல முடிவுனாக்க அது யாராக இருந்தாலும் நம்ம அந்த நல்ல முடிவுக்கு தான் தலை சாய்க்கணுமே ஒழிய பயந்துட்டு ஒரு முடிவுக்கு பண்ணக்கூடாது. தைரியமாக பேசணும். நம்ம மனசில் உள்ளதை தைரியமாக பேசி, நம்ம தவறு செய்யவில்லை என்றால் தைரியமாக அடக்குபவர்களை அன்பாலேயே அடக்கி கூட பண்ணலாம். அடித்து தான் அடக்கணும்னு இல்லை, அன்பால் பெரியவர்களின் நிலைமையை சொல்லி அடக்கலாம். ஆனால் சில பேரால் அது முடியல. ஓகே, அப்படி இருக்கிற இந்த காலத்தில் ஹாப்பி ராஜுங்கிற இந்த படம் அப்படியே அந்த அப்பாவோட மேலே அந்த பையன் செய்யும் தியாகத்தையும் சொல்கிறாங்க. அந்த படத்தில் பையனோட தியாகம் வந்து ஒரு 25% இருந்ததுன்னா, அப்பா தியாகத்தை புரிந்து கொண்டு பையன் நடக்கிறது, அப்பா தியாகம் 75% அங்கே தெரியறது. நல்ல படங்க. இந்த காலத்து பசங்களுக்கெல்லாம் வந்து தெரிய வைக்க வேண்டிய படம். குடும்பம்னா என்ன, குடும்பத்தில் ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்கணும், ஒரு ரிலேஷனை எப்படி மெயின்டைன் பண்ணணும், அப்பா மகன் ரிலேஷன் எப்படி இருக்கணும், அம்மா மகன் ரிலேஷன் எப்படி இருக்கணும், சொந்தக்காரங்க ஒரு வில்லேஜுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும், மனைவி பக்கமே இல்லாமல் கணவன் பக்கம் இருக்கிறது எப்படி, அப்படிங்கிறதெல்லாம் அருமையாக அந்த ஹாப்பி ராஜ் அந்த படம் வந்து ஒரு ஸ்டேட்டஸை பார்க்கக்கூடாது. ஸ்டேட்டஸில் ஒன்றும் கிடையாது. ஒருவர் உருவ இமேஜ் டேமேஜ் பண்ணாதீங்க. இமேஜில் வந்து டேமேஜ் பண்ணிங்கன்னா அந்த இமேஜு ஒரு மாதிரி இமேஜ் டேமேஜாக நீங்கள் நினைக்கிற அவர் வந்து பெரிய ஆளாக இருப்பார். ஆனால் டாட் பூட்டுன்னு இருக்கிறவன் வந்து வெறும் யூஸ்லெஸ்ஸாக இருப்பானுங்க. அது மாதிரி படத்தை வந்து அப்படியே இமேஜ் டேமேஜ் பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு கதையோட தத்துவங்க. அது கதையோட அந்த சின்னதை சொன்னேன், கருத்தை சொன்னேன். இமேஜ் டேமேஜ் யாரையும் பண்ணக்கூடாது, அது ஒன்று. இமேஜ் டேமேஜ் பண்ணி ஒரு ஜோக்கு க்ரியேட் பண்ணக்கூடாது. இதெல்லாம் நல்லா இருக்குங்க படம். போய் பாருங்கள். நான் படத்துக்கு 100க்கு 95 கொடுத்தேன். 5 மார்க்கு ஏன் கொடுக்கலன்னா 100க்கு 100 கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரு கண்டிஷன்னால் 100க்கு 95 கொடுத்தேன். ஸோ 95 பெரிய பாயிண்ட்டு. 5 வந்து ஏன் அந்த 5 தரலை அப்படிங்கிறதெல்லாம் கேட்டுட்ருக்காதீங்க. எதுவுமே ஃபுல் மார்க் நம்ம கொடுத்துடக்கூடாது. தமிழ் இங்கிலீஷ்லாம் இப்போல்லாம் ஃபுல் மார்க்கு கொடுத்து அந்த சப்ஜெக்ட் இதையே கெடுத்துட்டாங்க. அது மாதிரி நம்ம ஃபுல் மார்க்கு கொடுக்கக்கூடாது. ஒரு 5 மார்க்கு நான் குறைக்கணுமேன்னு தான் குறைச்சேன். அவ்வளோ நல்ல படம். மகன்கள் எப்படி இருக்க வேண்டும், தந்தை எப்படி இருக்க வேண்டும், இமேஜ் டேமேஜ் பண்ணக்கூடாது, ஸ்டேட்டஸ் பார்க்கக்கூடாது. ஸ்டேட்டஸ் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வேணால் பாருங்கள், ஆனால் மனுஷனில் ஸ்டேட்டஸ் பார்க்காதீங்க. இதுதான் இன்றைய கருத்து. நன்றி.